வணக்கம். கந்த சஷ்டி கவசம் விளக்கம் தொடர்ச்சி. முப்புரி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் இருத்தொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க செகக்கன 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 செகன முகமுக 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 முகக்கென நக 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 நகன டிகுகுண டிகு டிகு டிகுகுண டிகுண ரர 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 ரிரி 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 டுடு 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 டகு டகு டிகு டிகு டங்கு டிங்குகு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து. இந்த பாட்டில் பாலதேவராயன் சுவாமி அவர்கள் முருகனோட திருமேனி, அதோட அழகு, பொலிவு, அருள், தெய்வீக மகிமையை ரொம்ப வர்ணிச்சு சொல்லியிருக்காரு. முப்புரி நூல், முத்தனி மார்பு, நவரத்ன ஆபரணம் ஆகியவை எல்லாம் முருகனின் ஒளிமிகு அலங்காரத்தை சொல்றது. திருவடியில் சிலம்பொலி முழங்குவது அப்படின்னா முருகனோட வருகையை உணர்த்தும் தெய்வீக நாதமாகும். செகக்கன டிகுகுண ரரரா போன்ற சொற்கள் போர்க்கொடி போல ஒலிக்கும் தாள ஒலிகளை குறிக்கின்றன. மயிலின் மீது வீற்றிருக்கும் முருகன் வேகமாக அவருடைய பக்தர்களை இங்கு காக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. மொத்தத்துல இது முருகனுடைய அழகையும் அருளையும் ரொம்ப மகிழ்ச்சியா போற்றி பாடியிருக்காரு தேவராயன் சுவாமிகள். நன்றி, வணக்கம்.